ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு காமிக்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டு குடல் எடுத்துகிட்டு வந்தார். அதை குழம்பு வச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை வந்து வைக்க போகிற குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. கடாய் வச்சு கடாய் காயிட்டேன்னு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டேன்னு ஒரு பூவு, அந்த 2 பட்டை, 2 லவங்கம் அதை போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வறுத்துக்கின்னு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா லைட்டாக கலர் ப்ரௌன் கலர் வரலாம் கொஞ்சம் லைட் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பூண்டும் குட்டி வெங்காயமும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி போட்டு அது வதங்கட்டோன்னு பூண்டும் குட்டி வெங்காயமும் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குடல் குழம்புக்கு இந்த பூண்டும் இந்த குட்டி வெங்காயமும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வதக்கி அந்த வாசம் வந்து அதில் அரைச்சி ஊற்றும் போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி தான் அந்த குழம்புக்கு சூப்பரே. இந்த கிரேவி தான் முந்திரி, மிளகு, ஜீரகம், அந்த தேங்காய், இந்த குட்டி வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வறுத்து ஆற போட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும். அது வதக்கத்தில் தான் இருக்குது. அது வதக்கி நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வதங்கின பிற்பாடு அதை கொஞ்சோண்டு ஆற போடணும். ஆற போட்டு அந்த கேப்பில் கொஞ்சோண்டு நான் வந்து முட்டை ஒரு 4 முட்டை போட்டு பக்கத்துலேயே அப்படியே வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து அது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போட்டு அதுக்கு லைட்டாக வதக்கினே அதையும் போட்டு கொஞ்சம் வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி அதை வந்து ஆற போட்டுடணும். அதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அந்த கேப்லேயே பாருங்கள் முட்டையும் வந்து போச்சு. அதோட முட்டையை ஆஃப் பண்ணி போட்டேன். அதை போட்டு அப்புறமேட்டு உரிச்சிக்கலான்னு அதுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் வதங்கன்னு தான் அதை ஆற போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆற போட்ட கேப்பில் இங்கே பாருங்கள், இந்த குடலை சுத்தம் பண்ணி நல்லா குக்கரில் நல்லா 2 விசில் போட்டு நல்லா இதை பாருங்கள் நல்லா எடுத்துட்டேன். மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதை அது ஆறின உடனே அது ஆறுற கேப்பில் இதை பார்த்தேன். நான் பார்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த ஆற வச்சு வதக்கிருக்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸு, அதை போட்டு மிக்சியில் அதை போட்டு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக வந்துடுச்சு பாருங்கள். வாசமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ஜாரில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸு போடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு திட்டமாக. ரொம்ப நைஸும் வேண்டாம், ரொம்ப குறைன்னு வாங்கணும் திட்டமாக. அதை அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து நான் தாளிப்பு போட போகிறேன். குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்ச பிற்பாடு ஒரு ஸ்பூன் கடுகு. எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம், அதுலேயே ஏற்கனவே நம்ம ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுட்டு அது இதே மாதிரி ஒரு ரவுண்டு தான் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கொஞ்சம் தான். அதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா கலராக வரட்டும். ஒரு பட்டையும் ஒரே ஒரு பூவும் 2 லவங்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதில் சும்மா ஒன்று தான் ஒன்று போட்டு லைட்டாக வதங்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் அதை போட்டு லைட்டாக வதக்கிட்டேன். அதை வதக்கின பிற்பாடு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த குடல் குழம்புக்கு புதினா கொஞ்சமாக போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குடல் குழம்போட அந்த இதுக்கு இந்த புதினா சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். அது கொஞ்சோண்டு புதினாவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அப்படியே நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கணும் போதே அந்த வாசம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சிங்களா தக்காளி வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பாருங்கள். அந்த மிளகா பொடி ஸ்பூன் கொஞ்சம் பெருசு, அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக போடுறேன். கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். அது நல்லா வதக்கணும். இப்போ வந்து நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேஸ்ட்டு, அதை எடுத்து அதில் சேர்த்துட்டேன். மிக்சியில் அரைச்சி வச்சேன்ல அந்த பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிற வரல நல்லா வதக்கணும். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அது வதங்கின பிற்பாடு இந்த குக்கரில் போட்டு எடுத்து வச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வடிட்டேன்னு தண்ணி பாருங்கள் நல்லா வடிஞ்சிடுச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம்.
அதில் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பிற்பாடு இப்போ நம்ம வந்து நான் அந்த அரைச்சேன்ல அந்த தண்ணி இருக்குல்ல, அதையும் அது கொஞ்சமாக அதை மிக்ஸி ஜாரை போட்டு கொஞ்சமாக கழுவி அதில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் மேலே வேணாம், ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம். அதனால் இந்த வாசம்லாம் எல்லாம் ஒன்றா செய்கிறதுக்காக அது இப்போ கொஞ்சோண்டு அந்த குடல் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங்கன்னா சூப்பராக ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாசம். ஒரே ஒரு விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அதில் அந்த குடல் இது வாங்கிட்டு வந்தார்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கூட கொஞ்சோண்டு ஈரல் வாங்கிட்டு வந்தார். ஈரல் தான் இப்போ பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டு ஜீரகம் போட்டு ஜீரகம் நல்லா வதங்கட்டோன்னு இப்போ வந்து வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அது நல்லா வதக்கிட்டு அதிலே கொஞ்சோண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நிறைய போட வேண்டாம், ஈரலுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். அதுவும் ஒரே ஒரு தக்காளி தான், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டோமா நல்லா வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் போட்டது நிறைய இருந்தது பாருங்கள், வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். அது வதங்கின பிற்பாடு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிளகாத்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது. அப்புறம் கொஞ்சோண்டு தனியா, கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள். ஏன்னா அந்த ஈரலுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இதை பாருங்கள் வதங்கினோடனே பாருங்கள் நல்லா கலராக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டு அது நல்லா வதங்கட்டோன்னு இந்த ஈரலை போட்டு அதில் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நம்ம வந்து நிறைய வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈரலை வந்து ஃப்ரை பண்ண அந்த நல்லா வதங்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே வெந்துடும், அது அந்த வதக்கத்திலே வெந்துடும். அதனால் கொஞ்சமாக ரவ்வோண்டு நான் அந்த இது அரைச்சேன் பாருங்கள் ஜாரு, அதிலே கொஞ்சோண்டு கழுவி வச்சுருந்தேன், அதையே அதில் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி அவ்வளோதான் போட்டு 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கிட்டோன்னு கொஞ்சமாக மிளகுத்தூள் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அதை மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த முட்டை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வந்து உள்ளே இருக்கிற இந்த மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு, முட்டை வேக வச்சேன்னு சொன்னால உங்ககிட்ட, அந்த முட்டையை எடுத்து அதை உரித்து அதில் உள்ளே இருக்க அந்த எல்லோலாம் எடுத்துகிட்டு அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளையை சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நம்ம கலந்தோமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து வச்சு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஈரலுக்கும் இந்த முட்டை இதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில். அது கூட கொஞ்சோண்டு ரசம் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த குடல் குழம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது கூட கடைசியாக கொஞ்சம் ரசம் கேட்பாங்க. அதனால் கொஞ்சமாக ரசம் வச்சுட்டு அது அந்த ஈரலும் அந்த முட்டையும் போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ரசம் தாளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன அந்த இதுவில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தான் ரசம், எனக்கு எங்கள் ஹஸ்பண்டு தானே, அதனால் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டு நல்லா ஒரே ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அது மாதிரி நுரை வந்தாலே போதும், கொதிக்கெல்லாம் விட வேண்டாம். அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள், குடல் குழம்பு சாப்பிட்ணும் போல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குங்களா? நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லஞ்சு. இதோட இந்த பிளாக்கை முடிச்சுக்கிறேன். பாய்.